வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். முத்துவோட பயங்கர போராட்டத்துக்கு பின்னாடி ரோகிணிக்கும் மனோஜுக்கும் டிவோர்ஸ் கிடைக்குது. அப்படி என்னதான் பெரிய சூழ்ச்சியை நம்ம ரோகிணி பண்ணாங்க, அதுல இருந்து மீண்டு வந்து எப்படி முத்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்தாரு மனோஜுக்கும் ரோகிணிக்கும் அப்படிங்கறத இந்த எபிசோடு ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல போட்டுக்கிட்டு அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுட்டு ஹைப்புக்கும் பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு முத்து மீனா எல்லாத்துக்கிட்டையும் போய் அந்த கறிக்கடை அண்ணா இருக்காருல அவர்கிட்ட, நம்ம வித்யா கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் எப்படியாச்சும் உண்மையை சொல்லிருங்க ரோகிணியை பத்தி அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. ரெண்டு மனசா வித்யாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்களா. இவங்க ஒரு பக்கம் இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தா நம்ம சிந்தாமணியோட சேர்ந்துகிட்டு கூட்டு களவாணி ரோகிணியும் அவங்க ஒரு பயங்கர பிளான பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படியும் வித்யா வந்து சொன்னாங்கன்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சுது. இவங்க சொன்னதும் எல்லாமே பொய்ன்னு தெரிஞ்சிரும். மனோஜுக்கு சப்போர்ட்டா தான், ஆதரவா தான் டிவோர்ஸும் கிடைக்கும். அதனால இப்ப என்ன பண்றது, பேசாம வித்யாட்ட போய் பேசிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்பதான் வர்றாங்க சிந்தாமணி. என்ன கண்ணு பார்த்தேல போன்ல உங்க மாமியார் எப்படி சொல்லுதுன்னு? ஆமா சிந்தாமணி, நீங்க சொல்றது கரெக்டு தான். நினைச்சேன் வித்யா கிட்டதான் ஸ்ட்ரெயிட்டா இவங்க போவாங்கன்னு நினைச்சேன். அதே மாதிரி வித்யா கிட்டே இவங்க ஸ்ட்ரெயிட்டா போகிறாங்க. நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். கண்ணு விட மாட்டேன்னு சும்மா வாய் பேச்செல்லாம் ஆகாது கண்ணு. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆண்டி. நான் வித்யா கிட்ட பேசணும் தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆனா என்ன எனக்கு பிரச்சனைனா, அந்த முருகன் விட மாட்டான். வித்யா சொல்ல வேண்டான்னு நினைச்சாலும் ஆனா அந்த முருகன் சொல்லாம விட மாட்டான்டி. எனக்கு அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. பார்த்தா யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொன்ன உடனே சிந்தாமணி சொல்றாங்க, கண்ணே நீ ஒரு தடவை அவகிட்ட பேசி பாரு, கொஞ்சம் நம்ம வழிக்கு வந்தான்னா பாக்கலாம், வரலையா வேற ஒரு ஆயுதத்தை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னான்டி சொல்றீங்க? அட கழுத்து கட்டா குட்டிச்சவரு, நம்ம என்னத்த பண்ணுவோம், ஒண்ணு அந்த வித்யா கிட்ட பேசிப்பாரு, அவ நமக்கு வழிக்கு வரலன்னு வச்சுக்கேன் தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க? அதுதான் வேற வழியே இல்ல, ஒண்ணும் பண்ண முடியாது, நீ ஃபர்ஸ்ட் பேசிப்பாரு அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ரோகிணிக்கு செம்ம தைரியம் வந்துடுது. ஆஹா சூப்பர் ஐடியா ஆண்டி, இப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு ரோகிணியும் சொல்லிடுறாங்க. சிந்தாமணிக்கு அந்த வீட்டை வாங்கணும், அதுதான் அவங்களோட குறிக்கோள். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க சிந்தாமணி. இதெல்லாம் அசால்ட்டு மாதிரி சிந்தாமணிக்கு. சரி கண்ணு, நான் இருக்கும் போதே நீ பேசு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஆண்டி, இப்போ போன் பண்ணா முருகன் இருப்பாரு, அப்புறம் வேணா பேசட்டுமா? அட பேசி பாரு, முருகன் இருந்தா நீ கட் பண்ணிரு, இல்லைன்னா பேசு அப்படின்னு சொல்லவும், சரி ஆன்டி சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு ஒரு தைரியம் வந்து வித்யாவுக்கு கால் பண்றாங்க. வித்யா போனை பாக்குறாங்க. ரோகிணி போச்சு போ, இவ வேற கால் பண்ணி உசர வாங்குறா, இனி அடுத்தது எனக்கு எதிராக சாட்சியை சொல்லாதேன்னு சொல்லுவாளே, என்னடா பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரியே முருகன் அங்கதான் இருக்காரு. யாரு போன்ல வித்யா அப்படின்னு கேக்குறாங்க. ரோகிணி தான் கால் பண்றா, சாட்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்குதான் கால் பண்றா போல இருக்கு முருகன் அப்படின்னு சொல்லும் போதே, கரெக்ட் தான், நீயே போனை அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. என்ன நான் அட்டன் பண்றதா? நீங்க ரோகிணி கிட்ட பேசினாவே கோபமாவீங்களே அப்படின்னு சொல்லவும், அதுக்கு ஐடியா இருக்கு வித்யா, நீ போனை எடு, அவங்க என்ன பேசுறாங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். நீ அவங்க எது சொன்னாலும் சரி மறுப்பே சொல்லாத, அதே மாதிரி சாட்சி சொல்ல வேண்டாம்னு சொன்னாலும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடு. பொய் சொல்றதா அப்படின்னு, என்னமோ நீ பொய் சொல்லாத மாதிரி சொல்லிட்டு இருக்க வித்யா, நீ முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இவரும் ஒரு ஒழுக்கத்துல தான் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா நான் ஏதாச்சும் சாட்சி சொல்லுவேன்னு வித்யா சொல்ல, அதுக்கு ரோகிணி வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக ஐடியா பண்ணிட்டு தான் இவரு ஒரு பக்கம் இது மாதிரி சொல்றாரு. ரோகிணி ரிங்கு போயிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு சிந்தாமணிட்ட சொல்றாங்க, ரிங்கு போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறா, கண்டிப்பா அங்க முருகன் இருப்பாரு போல இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லவும், சரி விடுக்க, நீ கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டா போனை அட்டன் பண்ணிடுறாங்க வித்யா. சொல்லு ரோகிணி, அங்க முருகன் இருக்காரா அப்படின்னு சொல்லவும், அப்படியே திருன்னு முருகனை பாக்குறாங்க வித்யா. இல்லைன்னு சொல்லு அப்படின்னு கையாட்டுறாரு. அதெல்லாம் ஒருத்தரும் இல்ல, சொல்லு ரோகிணி. அப்புறம் ஏண்டி எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு போன? ஏய் வேலையா இருந்தேன்டி, நான் உன்ன மாதிரி என்ன ஃப்ரீ பேர்டா? நான் வீட்டுல எல்லாம் வேலை செய்யணும்ல, எனக்கு நிறைய வேலை கிடைக்குது ரோகிணி, சொல்லு முதல்ல என்ன விஷயம்னு அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இல்ல முத்து மீனா உங்ககிட்ட வந்து பேசினாங்களா? எதுக்கு கேக்குற? இங்க பாரு, முத்து மீனா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க, அது எனக்கும் தெரியும். என்னோட வாழ்க்கை வித்யா, நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். 100 வருஷத்துக்கு அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். பிளீஸ் அதை கெடுத்துறாத வித்யா, பிளீஸ். நீ வந்து எனக்கு சாதகமா சாட்சி சொல்லணும், கண்டிப்பா முத்துக்கு சாதகமா சாட்சி சொல்லக்கூடாது. பிளீஸ் நடந்தது எதுவுமே நீ அங்க சொல்லக்கூடாது வித்யா, பிளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடி, நான் உனக்கும் சாட்சி சொல்ல, முத்துக்கும் அந்த சாட்சி சொல்ல, என்னை விடுங்க ஆள, நான் எங்கேயாச்சும் ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க வித்யா. இங்க பாருடி, எனக்கு தெரியும்
நீ பொய் சொல்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். முத்துவும் மீனாவும் உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க. அந்த முருகனும் முத்து மீனாக்கு தான் சப்போர்ட் பண்ண சொல்லியிருப்பாரு. அதனால நீ அவங்களுக்கு சாதகமா தான் பேச போற எனக்கு நல்லா தெரியும். அப்படிங்கும் போதே என்ன இப்படி சொல்றா அப்படிங்கிற மாதிரி முருகனை பாக்குறாங்க வித்யா. அதுக்கு முருகன் சொல்றாங்க, ஜாடையிலே சொல்றாரு, நீ பேசாம ரோகிணிக்கு சாதகமா சொல்ற மாதிரி சொல்லிரு அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப என்ன உனக்கு சாதகமா சொல்லணும் அவ்வளவுதானே, விடு நான் சொல்றேன். இப்ப என்ன சொல்லணும் நீ அதை சொல்லு அப்படின்னு சொல்லும் போதே ரோகிணி சொல்றாங்க, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், மனோஜுக்கு எனக்கு ஏற்கனவே முதல்ல ஒரு கல்யாணம் ஆயிருக்கு அப்படிங்கறது தெரியும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு போதும், வேற ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி உனக்காக நான் சொல்றேன், சரி எனக்கு வேலை இருக்கு வைக்கிற போனா அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. ரோகிணி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தீங்களா வித்யா இதை சொல்றேன்னு சொல்லிட்டா அப்படிங்கும் போதே சிந்தாமணி சொல்றாங்க, இல்ல கண்ணு அவ பேசுறத பார்த்தா எனக்கு என்னமோ அவ ஏதோ ஒண்ணு மறைக்கிறான்னு தோணுது, அவ நீ சொல்றத சொல்ல மாட்டான்னு எனக்கு தோணுது கண்ணு. எப்படி ஆண்டி சொல்றீங்க? ஆமா, கூட யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி தெரியுது, நான் எத்தனை பேத்த பார்த்திருக்கேன், யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து இவ பேசுற மாதிரி இருக்கு, அதனால இவ வந்து கண்டிப்பா நமக்கு சாதகமா சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆண்டி பண்ணலாம், வேற என்ன பண்றது, நம்ம 2வது ஆயுதத்தை கையில எடுத்துட வேண்டியதான், வித்யாவை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி. ஆண்டி எப்படி ஆண்டி தூக்க முடியும், முதலே தூக்குனா வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்துருச்சுன்னா, அவளை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா முத்து மீனா, அதனால அவ கிளம்பி வரால கோர்ட்டுக்கு, அந்த சமயத்துல அவ தூக்கலாம் ஆண்டி. அப்புறம் இன்னொரு விஷயம் ஆண்டி, எங்களுக்கு சாதகமா தான் வித்யா சாட்சி சொல்ல வர்றான்னு சொல்லி நானும் அங்க கோர்ட்ல கொடுத்துட்றேன், அவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு சாதகமா சாட்சி சொல்ல வந்த ஆளை மனோஜோட வீட்டுல யாரோ கடத்திட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க, அவங்க மேலதான் பழி போகும் ஆண்டி, அதனால நம்ம இப்படி பண்ணிடலாம், நான் இப்பயே போய் வித்யா சாட்சி சொல்ல எனக்காக வர்றான்னு சொல்லி கோர்ட்ல கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணு இதுவும் நல்ல ஐடியா தான் கண்ணு, நான் கோர்ட் வழியா தான் போறேன், உன்னை இறக்கி விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க சிந்தாமணி. ரோகிணி என்ன பண்றாங்கன்னா, எனக்கு சாதகமா வித்யாங்கிற ஒரு சாட்சி வருது அப்படின்னு கோர்ட்ல பதிவு செஞ்சுட்டு வந்துடுறாங்க. நம்ம முத்து என்ன பண்றாருன்னா ஒரே யோசனையிலே உட்காந்துட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு என்னாச்சுங்க, ஏங்க ஒரே யோசனையிலே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க மீனா. இல்ல மீனா, வித்யா சாட்சி சொல்ல வரேன்ட்டாங்க, அதே சமயத்துல கறிக்கடை அண்ணனும் சாட்சி சொல்ல வரேன்ட்டாங்க, எனக்கு என்னமோ மனசுக்குள்ள இன்னமும் ஏதோ ஒண்ணு அந்த ரோகிணி பண்ணுன்னு தோணுது, பார்லரமா சும்மான்னு இருக்காது, வேற ஏதாச்சும் பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்டு தான், பட் இவங்கதான் சொல்லிட்டாங்கல்ல வித்யா நமக்கு சாதகமா சொல்றேன்னு, அப்புறம் என்னங்க கவலை அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே மீனாக்கு ஒரு போன் கால் வருது. பார்த்தாங்க வித்யா தான் கால் பண்ணிருக்காங்க. ஏங்க வித்யாக்கு 100 வயசுங்க, பாருங்க நம்ம அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அவங்களே கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போதே சரி சரி நீ போனை எடுத்து ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு முத்து சொல்றாரு. அதே மாதிரி ஸ்பீக்கர்ல போடுறாங்க. வித்யா 100 வயசு வித்யா உங்களுக்கு, நான் இப்பதான் நானும் அவரும் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது வித்யா சொல்றாங்க, ரோகிணி எனக்கு கால் பண்ணா மீனா. என்னது, ரோகிணி கால் பண்ணாளா, என்ன வித்யா சொல்றீங்க? ஆமா மீனா, ரோகிணி கால் பண்ணாங்க, கால் பண்ணிட்டு என்ன சொன்னா தெரியுமா, அவளுக்கு சாதகம்னா சாட்சி சொல்லணும்னு சொல்றா, நீங்க 2 பேரும் ஏற்கனவே வந்து பேசினது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு மீனா, எப்படின்னு எனக்கு இது வரைக்கும் ஒண்ணுமே புரியல மீனா. அப்ப முத்து சொல்றாரு, என்ன பண்றது, உன் பார்லரம்மா அப்படிப்பட்ட ஆளு, அப்படி தப்பி தவறி கீரை வேற ஏதாச்சும் சாட்சி அவளுக்கு சாதகமா சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்றாரு முத்து. ஐயோ முத்து நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பா, ஆனா அவ வேற ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கான்னு தெரியுது, நீங்க வந்து பேசுனது அவளுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு இதுவரையிலும் தெரியல முத்து அப்படின்னு சொல்லும் போது மீனா சொல்றாங்க, எப்படின்னு எனக்கும் புரியலையே, அவ ஒரு ஸ்பை ஏதோ வச்சிருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, எதுக்கும் நம்ம கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, அவங்களுக்கு இவங்களுக்குலாம் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க வித்யா, நம்ம பாத்துக்கலாம், நீங்க மறக்காம வந்துருங்க, நாளைக்கு ஹியரிங் இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க. கண்டிப்பா நான் வந்துருவேன் மீனா அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாங்க. வித்யாவும் மீனா சொல்றாங்க, பாத்தீங்களா ரோகிணி எப்படி பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஆமா மீனா, பார்லரம்மா ஏதோ ஒண்ணு பிளான பண்ணிருக்கு, நம்மளும் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ஆமாங்க என்ன பண்றதுன்னே தெரியல, அவ என்ன பிளான் பண்ணிருக்கானோ எனக்கு ஒன்னும் புரியலைங்களே. விடு மீனா, நல்லது செஞ்சா நல்லதே நடக்கும், நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும் அப்படின்னு அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு, நம்ம நல்லதே நினைப்போம், கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் நடக்கும். இவங்களும் பேசிட்டு அப்புறம் படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் காலையில ஆகுது, ஹியரிங்க்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மனோஜும் ரெடி ஆயிட்டு வந்துடுறாருமா, போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ விஜயா சொல்றாங்க, மீனா மீனா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மீனாவும் சொல்லுங்க அத்தை, ரெடி ஆயிட்டியா, அந்த வித்யா இவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்துருவேல்ல அப்படின்னு சொல்லும் போது கூட்டிட்டு வந்துருவான் அத்தை, அவர் எல்லாத்துக்கிட்டையும் ஏற்கனவே பேசிட்டாரு, எல்லாரும் வந்துருவாங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும் சரி சரி நாங்க முன்னாடி போறோம், நீங்க அவங்கள கூட்டிட்டு வந்துரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு வாடா மனோஜ் போலாம் அப்படின்னு
அண்ணாமலையும் கரெக்டா வாக்கிங் போயிட்டு வர்றாரு. என்ன 2 பேரும் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமாங்க கிளம்பியாச்சு. முத்துவும் மீனாவும் 2 பேரும் அந்த வித்யாவையும் இன்னொரு ஆள் சொன்னாங்களா அந்த கறிக்கடைக்கார ஆளு அவரையும் கூட்டிட்டு வர போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி விஜயா, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து பேசணும் விஜயா. அன்னைக்கு பாரு கோவப்பட்டு அத்தனையும் கெடுத்த பாரு, அது மாதிரி பண்ணி வச்சிடாத. ஏங்க நான் எதுக்குங்க அப்படி பண்ண போறேன்? அவ பேசுறதுதான் டென்ஷன் ஆனேன், அதைத்தான் சொல்றேன். அவ எப்படி வேணாலும் நம்மள ட்விஸ்ட் பண்றதுக்கு டிகர் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு தான் இருப்பா. நீங்க பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லவும் மனோஜ் சொல்றாரு, ஆமாமா அவளை நம்பவே முடியாதுமா. அப்படியே எப்படி உள்டாவா பேசினா பாத்தியாமா. டேய் நீ பேசாத. அவ கேட்டா திரு திருன்னு முழிச்சிட்டு அவ கேட்ட பதிலுக்கு ஆமாம் ஜாமீல போட்டுட்டு வந்த, நீ அதை பத்தி பேசாத அப்படின்னு புடிச்சு திட்டுறாங்க விஜயா. என்னம்மா அவ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சொன்னாங்க, நானும் பதில் சொன்னேன். கடைசியில இப்படி கேட்பான்னு யாருக்குமா தெரியும்? டேய் 2 பேரும் முதல்ல சண்டையை போடுறத நிறுத்துங்க. முதல்ல 2 பேரும் ஒழுங்கா போய் ஒழுங்கா பதில் சொல்லிட்டு வாங்க. அவ ட்ரிகர் பண்றதுக்கு பாத்துட்டு இருப்பான்னு ஏற்கனவே சொன்னேன்ல, பார்த்து பேசுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க முத்து வந்துறாரு. டே முத்து என்னாச்சுடா, போய் பேசுனியா அப்படின்னு கேக்குறாரு. அண்ணாமலை அவங்க எல்லாருமே ரெடிப்பா, கறிக்கடை அண்ணனும் வரேன்ட்டாரு, வித்யாவும் முருகனும் கிளம்பிட்டாங்க, எல்லாரும் நேரா கோர்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்கப்பா, எல்லாம் பக்காவா எல்லாம் பண்ணிட்டான்ப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு முத்து. சரி மீனா கிளம்பலாம் நம்மளும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள சரி நாங்க முன்னாடி கிளம்புறோம் அப்படின்னு விஜயாவும் மனோஜும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா முத்து 2 பேரும் கிளம்பி வர்றாங்க. வித்யா வீட்டுல இருந்து கிளம்புறப்போ முருகன் என்ன பண்றாருன்னா முத்துவுக்கு கால் பண்ணி நாங்க கிளம்பிட்டோன்னே இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல ரீச் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கறிக்கடை அண்ணன் இருக்காருல்ல அவரையும் கூப்பிடுறாங்க முத்து. அவரும் நான் கிளம்பிட்ட தம்பி, பஸ் பிடிச்சி வர்றேன் அப்படிங்க. ஐயோ அண்ணன் பஸ் எல்லாம் பிடிக்காதீங்க என்ன, வேண்டாம் இருங்க நானே அப்படியே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. சரி தம்பி அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கறிக்கிற அண்ணா வெயிட் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு முத்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அண்ணனையும் கூப்பிட்டுட்டு இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. தம்பி நான் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடுவேன், அந்த வித்யா பாப்பா சொல்லிருமில்ல ஒழுங்கா, அதெல்லாம் சொல்லிடுறோண்ணே, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க தைரியமா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்னு, பார்லர் அம்மா எடக்கு முடக்காதான் கண்டிப்பா கேள்வி கேட்கும், நீங்க அதுக்கெல்லாம் பயந்துக்காதீங்க. அதை சுத்தி வளைச்சு அது ஒரு உள்குத்த வச்சுக்கிட்டு தான் ஒரு கேள்வி கேட்கும். அதாவது அதுக்கு சாதகமா நீங்க ஆமான்னு சொல்லுற மாதிரிதான் அது ஒரு கேள்வி கேட்கும். நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லணும்னு. தம்பி நானெல்லாம் அசால்ட்டா எல்லாத்தையும் அள்ளி விடுவேன் தம்பி. நான்லாம் இந்நேரம் டைலாக் எழுதி அந்த டைலாக்க சொன்னேன்னு வச்சுக்கோங்க. அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே, அந்த டைலாக் எல்லாம் இருக்கட்டும் அண்ணே, அது மனப்படம் பண்ணி சொல்றது, இது அப்பத்துக்கு அப்ப யோசனை பண்ணி சொல்றது, நீங்க கரெக்டா சொல்லணும்னு அப்படின்னு சொல்றாங்க. விடுங்க தம்பி அதெல்லாம் நான் பக்காவா பண்ணிடுவேன், நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு கரெக்டா அண்ணன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் வந்துடுறாங்க கோர்ட்டுக்கு. அங்க மனோஜ், மீனா, விஜயா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கறிக்காடு அண்ணனும் முத்துவும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வித்யாவும் முருகனும் வரட்டும் அப்படிங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் பாத்தீங்கன்னா ரோகிணி வர்றாங்க. வரப்பே பாத்தீங்கன்னா அப்படி நக்கலா ஒரு சிரிப்பு, முத்துவை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே போறாங்க உள்ள. என்னடா இது, பார்லரம்மா நக்கலா பார்த்து சிரிக்குது, ஏற்கனவே வித்யா கிட்ட பேசிருச்சு அதனால இதை செய்யுதோ அப்படின்னு இவர் ஒரு தப்பு கணக்க போட்டாடுறாரு. வரப்பே மைண்ட் வாய்ஸ் ஓடுது ரோகிணிக்கு, நீ என்னதான் செஞ்சேனாலும் அந்த வித்யா வரமாட்டாடா முத்து பயலே, நானும் மனோஜும் சேர்றது யாருனாலே தடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கிருந்து நேரா போறாங்க. அங்க பார்த்தா மனோஜ் நின்றுட்டு இருக்காரு. மனோஜ மயக்கிற மாதிரியே பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் தான் ரோகிணி போட்டுட்டு வர்றது. இப்போ அதுவும் ஒரு ப்ளூ கலர் சாரி கட்டிட்டு வர்றாங்க. அதை பார்த்தோன்னே மனோஜ் அப்படியே தபக்கடின்னு விழுந்துடுறாரு. ஏன்னா அந்த சாரி மனோஜ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரோகிணி கட்டினா அந்த சாரியை வேற கட்டிட்டு வந்திருக்காங்களா. ஐயோ நம்மளை இப்படி மயக்கிறதுக்காகவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளே, நம்ம என்னடா பண்றது அப்படின்னு ஒரு பக்கம் யோசனை பண்ணிட்டு இருக்காரு மனோஜ். மனோஜ் கிட்ட ரோகிணி வர்றாங்க. மனோஜ் என் சாரி எப்படி இருக்கு அப்படிங்க. அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். நீ அங்கிருந்து என்ன விரிச்சு விரிச்சு பாத்துக்கிட்டு இருந்த, எனக்கு நல்லாவே தெரிஞ்சது மனோஜ். எப்படி இருந்தாலும் டிவோர்ஸ் நமக்கு கிடைக்க போறதுல, நம்ம 2 பேர் தான் ஒன்னா சேர்ந்து வாழ போறோம், அதுக்காக தான் இந்த உனக்கு பிடிச்ச சாரியை கட்டிட்டு வந்திருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு மனோஜ். தூரத்துல நின்னுக்கிட்டு இருந்த விஜயா பாத்தீங்கன்னா மனோஜும் ரோகிணியும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டேய் மனோஜ் அப்படின்னு பயங்கரமா ஒரு சத்தத்தை போடுறாங்க. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் வரமா அப்படின்னு குடுக்குன்னு அவங்க அம்மா கிட்ட போயிடுறாங்க. இன்னும் அம்மா பிள்ளையாவே சுத்திட்டு இருக்கல மனோஜ், எனக்கு ரோகிணி தான் முக்கியம்னு வர போற பாரு மனோஜ், அது நடக்கதான் போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரோகிணியும். அதுக்கப்புறம் எல்லாரும் கோர்ட்டுக்கு உள்ள போயிடுறாங்க. இன்னமும் வித்யா வரவே இல்லை, முருகனும் வரவே இல்லை. இதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு முத்து. அப்போ கறிக்கடை அண்ணன் சொல்றாரு, என்ன தம்பி என்ன வித்யா பாப்பா வரல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும், இருங்க நான் முருகனுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு முத்து முருகனுக்கு கால் பண்றாங்க. பார்த்தா சுவிட்ச் ஆஃபா இருக்கு. வித்யாவுக்கு கால் பண்ணா அதுவும் சுவிட்ச் ஆஃபா இருக்கு.
ஆஹா என்னத்தவோ இந்த ரோகிணி வேலையை செஞ்சிருச்சு, இது எல்லாம் பார்லர் அம்மாவோட வேலை தான் அப்படிங்கறத முத்து நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. முத்து சொல்றாரு கறிக்கடை அண்ணா கிட்ட, அண்ணன் நீங்க உள்ளுக்குள்ள போய் உட்காருங்க. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நானே கொண்டு போய் உட்கார வைக்கிறேன், நீங்க வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வளாகத்துக்கு உள்ள கூட்டிட்டு போய் அந்த உள்ளேயே கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு மீனாவை கூப்பிட்டு விஷயத்த பூரா சொல்றாரு முத்து. என்னங்க சொல்றீங்க? ஆமா மீனா, முருகனும் போன் எடுக்க மாட்டேங்கிறான், சுவிட்ச் ஆஃபா இருக்கு. அதே மாதிரி வித்யாவும் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. ஏதோ ஒண்ணு இந்த பார்லரமா பண்ணிருக்கு. என்னை பார்த்து வர்றப்பே சிரிச்சுக்கிட்டு வந்தது. அப்பவே நான் உஷாரா இருந்திருக்கணும் மீனா, என்னன்னு தெரியல. என்னன்னு போய் வீட்டுல பாத்துட்டு வர்றேன். எங்க 12:30க்கெல்லாம் வந்து ஹியரிங் வந்துருங்க. என்னங்க பண்றது? இப்போ உங்க அம்மா கேட்டாங்கன்னா என்ன பண்றது? இன்னும் வித்யா வரலன்னு கேட்டாங்கன்னா, மீனா ஏதோ ஒண்ணு சொல்லி சமாளி, நான் எப்படியாச்சு வித்யாவை கூட்டிட்டு வந்துருவேன். ப்ளீஸ் மீனா, நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம மத்தவங்கள டென்ஷன் பண்ணாம இரு. சரிங்க, நான் டென்ஷன் ஆகாம இருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வித்யாவை ஹியரிங் கூப்பிட்டாங்கன்னா என்ன பண்றதுங்க? முதல்ல கறிக்கடை அண்ணனை முதல்ல அனுப்பிவிடு, அவரு சொல்லட்டும் சாட்சி, அதுக்குள்ள நான் வித்யாவை எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா முத்து கிளம்பி போறாரு. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க ரோகிணி. நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. அந்த பிளாஷ்பேக்ல முருகன் வித்யா 2 பேரும் வண்டியில வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு மெயின் ரோட்ல தான் போயிட்டு இருக்காங்க. மெயின் ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது ஒரு எஸ்யூவி வருது. அந்த எஸ்யூவில இருந்து 4-5 பேர் கீழே இறங்குறாங்க. இறங்கினோடனே வித்யா முருகன் வண்டிக்கு குறுக்கால தான் வண்டியை நிறுத்திருக்காங்க. நிறுத்தி இறங்கி நம்ம வித்யா முருகன் 2 பேர்த்து தலையிலயும் ஒரு கருப்பு துணியை போட்டு மூடி 2 பேர்த்தையும் அழாக்க தூக்கிட்டு வண்டிக்குள்ள தூக்கி போட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. அது அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடியுது. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ரோகிணினா சும்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? ரோகிணினா சும்மா மாமியார் கிட்ட அடி வாங்கிக்கிட்டு புருஷங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு கைய கட்டி நிற்கிற ஆளுன்னு நினைச்சியா? அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. ரோகிணின்னா அதுக்கு இன்னொரு பேரு தடாலடின்னு பேரு, புத்திசாலின்னு பேரு. தன்னோட வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்வா, அவதான் இந்த ரோகிணி அப்படின்னு சொல்லி அப்படி நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல சிந்தாமணியோட ஆட்கள் நம்ம வித்யாவையும் முருகனையும் சுத்து போட்டு தூக்கிட்டாங்க. அது நம்ம முத்துவுக்கு தெரியல. நேரா இப்போ முருகன் வீட்டுக்கு தான் போறாரு. ஏன்னா அங்க சப்போஸ் யாராச்சும் சொந்தக்காரங்க வந்திருக்கலாம், அதனால கூட இது மாதிரி ப்ராப்ளமா இருக்கலாம்னு சொல்லிட்டு முருகன் வீட்டுல போய் பார்த்தா அங்க முருகனை காணோம். ஆஹா, இது வேற ஏதோதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. உடனே மீனாக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. இப்போ என்னங்க பண்றது அப்படின்னு மீனாவும் பதட்டமா கேக்குறாங்க. கவலைப்படாத மீனா, எப்படியும் முருகனோட தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இருக்கும் போதுதான் கோர்ட்ல ஜட்ஜும் வந்துட்டாங்க. ஹியரிங் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் கேஸ் வேற ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்பயே பதட்டத்துல இருக்காங்க. வித்யா சொல்றாங்க, ஏன் மீனா என்னாச்சு? இன்னும் வித்யாவை காணோம், என்னாச்சுன்னு கேட்டியா? இதோ வந்துருவாங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அத பாத்தீங்கன்னா ஏதோ மலேசியா மாமா வேற உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லவும், அது மலேசியா மாமா இல்லடா கறிக்கடை மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா சரி சரிம்மா, ஓகே ஓகே, கறிக்கடை அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்தது கொஞ்ச நேரத்திலேயே இப்போ மனோஜோட கேஸ் ஹியரிங்க்கு வந்துருச்சு. மனோஜை நிக்க வச்சிடுறாங்க. ரோகிணி கிட்ட விஷயத்த பேச சொல்றாங்க. ரோகிணியும் சரி மனோஜோட வக்கீலும் 2 பேரும் வாதாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரோகிணி சொல்றாங்க, மனோஜ் நீங்களே சொல்லுங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு சாட்சியும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஐயோ யுவரானார், இவ பொய் சொல்றா யுவரானார், அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, யுவரானர் போன ஹியரிங்லே பாத்தீங்கல்ல, ஆமான்னு சொல்லிட்டு இப்ப பொய் சொல்றாரு. ஏன்னா அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க யுவரானர். அவங்க அம்மாக்கு மனோஜை என்கிட்ட இருந்து பிரிக்கிறது மட்டும் தான் குறிக்கோளா வச்சிருக்காங்க யுவரானர். பிளீஸ் யுவரானர், எப்படியாச்சு எங்க 2 பேர்த்தையும் ஒன்னா சேர்த்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மா ஏதோ ஒரு சாட்சியை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்க. ஆமா யுவரானர், பேரு வித்யா, என்னோட ஃப்ரெண்டு தான், அவதான் சாட்சி, நான் இதை மனோஜ் கிட்ட சொன்னதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே வித்யாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே திருன்னு நம்ம மீனா முழிக்கிறாங்க. அதோட விஜயா தான் ரொம்ப முழிக்கிறாங்க. என்னடி நீங்க கூட்டிட்டு வர்றீங்கன்னு சொன்னீங்க வித்யாவை, கடைசியில அவ கூப்பிடுறா அப்படின்னு சொல்லவும், அதுக்குள்ள நம்ம மனோஜ் தரப்பு வக்கீல் அம்மா சொல்றாங்க, யுவரானர் நாங்களும் வித்யாவை தான் சாட்சியா கூட்டிட்டு வந்திருக்கோம். இவங்க என்னன்னா புதுசா அவங்க சாட்சியா கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும், அது அப்படியே இந்த ஃபைலை எடுத்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு ஜட்ஜு, அம்மா நீ இது ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே ரோகிணி வித்யாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ஃபைல் பண்ணியாச்சு, அதனால அவங்க தரப்புல தான் அவங்க பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவை கூப்பிடுங்க அப்படின்னு டவாலி கிட்ட ஜட்ஜு சொல்றாரு. வித்யா 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 அப்படின்னு டவாலியும் கூப்பிடுறாரு. 3 தடவை கூப்பிட்டாரு, மறுபடியும் கூப்பிடுறாரு. இப்படியே ஏகப்பட்ட டைம் கூப்பிடுறாங்க. வித்யா ஆளையவங்கானா ஒன்னைங்கானா.
உடனே அவங்களோட கதையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ரோகிணி. வித்யா வரல யுவரானர், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மனோஜோட தம்பி முத்து தான். அவர் தான் வித்யாவை ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டாரு, எனக்கு சாட்சியா சொல்ல வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் ஏதோ பண்ணிட்டாரு, எனக்கு தெரியாது. வித்யா இங்க வந்தாகணும், அவளுக்கு ஏதாச்சும் ஆகிறதுக்கு முன்னாடி காப்பாத்திருங்க அந்த முத்துக்கிட்ட இருந்து அப்படின்னு ரோகிணியும் சொல்றாங்க. இல்ல யுவரானர், அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு மீனா அங்க தூரத்துல இருந்து சொல்லவும், யுவரானர் இங்க முத்து இருக்காரான்னு முதல்ல பாருங்க யுவரானர் அப்படின்னு ரோகிணி சொன்னோன்னே ஜட்ஜை கூப்பிட்டு, ஏமா முத்து யாரு அப்படின்னு கேக்குறாரு. அவரு வெளியே போயிருக்காரு யுவரானர். நீ யாருமா? நான் அவரோட ஒய்ஃப் யுவரானர் அப்படின்னு மீனா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு, பாத்தீங்களா யுவரானர், இது எல்லாமே முத்துவோட வேலைதான் யுவரானர், அவங்க தான் வித்யாவை கடத்திட்டாங்க யுவரானர். நான் இப்ப என்ன பண்றது, எனக்கு இருந்த ஒரே சாட்சி அவதான், அவளுக்கு தான் இது எல்லாமே தெரியும் யுவரானர் அப்படின்னு சொல்லும் போதே மீனா சொல்றாங்க, யுவரானர் இவங்க சொல்றது பூரா பொய் யுவரானர் அப்படின்னு சொல்லும் போதே, அம்மா எது பேசுறதா இருந்தாலும் கூண்டுல வந்து பேசு அப்படின்னு சொன்னோடனே மீனா கூண்டுல ஏறி வந்து சொல்றாங்க, யுவரானர் என் வீட்டுக்காரரு வெளியே தான் போயிருக்காரு, ஆனா இது மாதிரி தப்பான விஷயங்கள் எதுவும் பண்ண மாட்டாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா வித்யா வந்துருவாங்க, அதுக்கு முன்னாடி எங்க சாட்சிகளை விசாரிச்சுக்குங்க யுவரானர் அப்படின்னு மீனா சொல்லவும், அடுத்தது என்ன சாட்சி இருக்குன்னு பாக்கறப்போ கறிக்கடை அண்ணன் அப்படிங்கறத சொல்றாங்க. இவ்வளவு நேரம் ரோகிணிக்கு கறிக்கடை அண்ணன் வந்தது தெரியவே இல்லை. ஏன்னா அவரு தாடி மீசை எல்லாம் ஒட்டி ரோகிணிக்கு அடையாளமே தெரியாத மாதிரி ஒரு சாமியார் மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துருக்கிறாரு. அதனால ரோகிணினால கண்டுபிடிக்க முடியல. அதுவும் மனோஜ் பக்கத்துல உட்காராம மனோஜுக்கு பின்னாடி பக்கம் ஒளிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கனால ரோகிணினால கண்டுபிடிக்க முடியல. கறிக்கடை அண்ணா வருவாருன்னு கெஸ்ஸும் பண்ணல ரோகிணி. கறிக்கடை அண்ணனோட பேரை சொல்லி கூப்பிட்டோன்னே ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது. இந்த ஆளை போடுறா இங்க வந்தான் அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க ரோகிணி. சரி விடு ரோகிணி, கவலைப்படாத, எப்படியும் சமாளிச்சிடலாம் விடு அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கறிக்கடை அண்ணா சாட்சி எவ்வளவுதான் சொன்னாலும் வித்யா இல்லாம இந்த சாட்சி எதுவுமே முழுமை பெறாது அப்படிங்கிறது ரோகிணிக்கு நல்லாவே தெரியும். சோ தைரியமாயிடுறாங்க ரோகிணி. கறிக்கடை அண்ணாவும் வர்றாங்க. உங்க பேரு என்ன என்ன எது எல்லாம் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம்னு கேட்கும்போது கறிக்கடை அண்ணா நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. ரோகிணி பாப்பா வித்யா பாப்பா தான் வந்து என்ன மலேசியால இருந்து ரோகிணியோட மாமா மாதிரி நடிக்க சொன்னாங்க, நானும் நடிச்சேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. கடைசி வரைக்கும் இவரு மாட்டினாரு பாருங்க, அது வரைக்கும் நடந்த விஷயத்த பூரா ஒண்ணு விடாம சொல்லிடுறாங்க. மனோஜ் கிட்ட இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா யுவரானர் உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரோகிணி கிட்ட, என்னம்மா இது இப்படி ஒரு உல்டாவை பண்ணி வச்சிருக்கீங்க, என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் ரோகிணி சொல்றாங்க, யுவரானர் இது எல்லாமே உண்மைதான் யுவரானர் அப்படின்னு. எல்லாருமே பயங்கர ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது, இவ அப்படியே அந்த பெல்ட்டி அடிச்சிட்டாலே உண்மைன்னு சொல்றாளே அப்படின்னு எல்லாருமே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. நானும் வித்யாவும் சேர்ந்துதான் இவரை ஏற்பாடு பண்ணோம், இதுல எந்த வித மாற்றமுமே இல்லை யுவரானர், இது 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்லவும், அப்புறம் என்ன அப்புறம் என்னம்மா இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிருக்க நீயே ஒத்துக்கிட்ட, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும் போது, யுவரானர் நான் முழுசா பேசுறேங்க யுவரானர், நான் இது பண்ணதெல்லாம் உண்மை, ஆனா இந்த விஷயம் எல்லாமே மனோஜுக்கு தெரியும் அப்படின்னு மறுபடியும் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்களா. ஐயோ யுவரானர் அவ பொய்யா சொல்றா யுவரானர், எனக்கு எதுவுமே தெரியாது யுவரானர், அவ பொய் சொல்றா யுவரானர் அப்படின்னு மனோஜுன்னு சொல்றாரு. யுவரானர் ரோகிணி சொல்றது பூரா பொய் தான் யுவரானர், மனோஜுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லவும், இல்ல யுவரானர் மனோஜ் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொன்னேன்ல, எதுனாலும் நான் உங்ககிட்ட மறைக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, ஆமா அப்படி சொல்லிட்டு தான் இந்த விஷயத்த நான் சொன்னேன், அப்போ கூட ஓ சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு சொன்னேன்ல மனோஜ். யுவரானர் நான் பணக்கார பொண்ணு இல்லைன்னு மனோஜுக்கு ஏற்கனவே தெரியும், அவரும் அம்மா கிட்ட சொன்னா உன்னை கல்யாணம் பண்ண விட மாட்டாங்க, அதனால நீ அம்மா கிட்ட சொல்லாதேன்னு சொன்னதே அவர் தான் யுவரானர். அப்புறம் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க காமிச்சுக்காதீங்கன்னு அவரு தான் சொன்னாரு யுவரானர், ஏன்னா அவங்க அம்மா இவரை திட்டுவாங்க அடிப்பாங்க, அதுக்கு பயந்துகிட்டு தான் யுவரானர் இதெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ யுவரானர் அத்தனையும் பொய் சொல்றாங்க யுவரானர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரோகிணி சொல்றாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சாட்சி வித்யா தான் யுவரானர், வித்யா வந்தா தான் இந்த உண்மை பூரா எல்லாத்துக்குமே வெளிவரும், ஆனா இந்த முத்து வித்யாவை கடத்திட்டாங்க யுவரானர், இப்ப வித்யாவும் வர முடியாம போயிடுச்சு, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி ஓவரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்னாச்சுன்னா கறிக்கடை அண்ணா சாட்சி இருக்குல்ல அது புஷ்ஷுன்னு போச்சு, ஏன்னா அந்த சாட்சியை எடுத்துக்க முடியாதுன்னு ஜட்ஜு சொல்லிடுறாரு. இது எல்லாமே மனோஜுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு அப்படிங்கறது ஊர்ஜிதம் பண்ணிடுறாங்க ரோகிணியும்.
மனோஜும் சொல்றாரு, இல்ல இல்ல அவ அப்படிலாம் சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட மலேசியா மாமா பத்தி டீட்டெயிலா நான் சொன்னேன்ல மனோஜ். ஆமா சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ? அவ்வளவுதான் யுவர் ஆனர். டீட்டெயிலா நான் அவர்கிட்ட சொன்னேன்னு ஆமான்னு அவர் ஒத்துக்கிட்டார்ல. யுவர் ஆனர், நான் ஒத்துக்கிட்டது அதுக்காக இல்ல யுவர் ஆனர். யுவர் ஆனர் அப்படிங்கும்போது போதும்பா நிறுத்து. நீ உன்னோட அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு உண்மை எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்காத தம்பி. இன்னும் கொஞ்ச நேரம் நான் பாப்பேன். ரோகிணி தரப்பு சாட்சியான வித்யா வரலைன்னா நான் தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் ரோகிணியோட பக்கம்தான் தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிருது. என்ன மனோஜ் இப்படி உளறி வச்சிருக்கியா அப்படின்னு வக்கீல் அம்மாவும் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு மனோஜ். அப்படி விஜயாவுக்கும் செம்ம கோவத்துல இருக்காங்க. விஜயா சும்மானு இருப்பாங்களா? விஜயா உடனே எழுந்திருச்சு, யுவர் ஆனர் அவங்க சொல்றதை எதுவுமே நம்பாதீங்க யுவர் ஆனர். அவ ஒரு பொய் புலிகி யுவர் ஆனர். அத்தனையும் பொய்யா சொல்றா. என் மகனுக்கு எதுவுமே தெரியாது யுவர் ஆனர். அவனை விட்டுருங்க யுவர் ஆனர் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாச்சு அந்த அந்த ரோகிணி கிட்ட இருந்து என் மகனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க யுவர் ஆனர் அப்படின்னு சொல்றாங்க விஜயாவும். அதுக்கு ஜட்ஜு சொல்றாரு, அம்மா அதான் வழக்கு இங்க நடந்துகிட்டு இருக்கல, நீ எதுக்கு குறுக்கால பேசிட்டு இருக்க, உட்காரமா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப சுப்புன்னு உட்காந்துக்கிறாங்க. ஏற்கனவே லாஸ்ட் ஹியரிங் அப்போ மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்தாங்களா, நல்லா வாங்கி கட்டினாங்க ஜட்ஜு கிட்ட இருந்து. அதனால அமைதியா இருக்கிறாங்க. கேஸ் எதுவும் திசை திரும்பி இருக்க கூடாதுல்ல, அதனாலதான் அமைதியா இருக்காங்க. விஜயாவும் கொஞ்ச நேரம் பாக்குறாரு வக்கீல். இன்னி வித்யா வர்ற மாதிரி தெரியல, அதனால தீர்ப்பு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரோகிணி. எப்படியும் நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காங்க. என்ன பண்றேன்னு தெரியாம முத்துவுக்கு அடிக்கடி கால் பண்ணிட்டே இருக்காங்க மீனாவும். ஆனா முத்து கால் அட்டன் பண்ணவே இல்லை. ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. மீனாவும் ஏன் இவர் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு, என்னன்னு தெரியலையா அப்படின்னு டென்ஷன்ல இருக்கிறாங்க. கோர்ட்ல தீர்ப்பு சொல்றாரு வக்கீல். இது வரைக்கும் நடந்த வாதம் பிரதிவாதியோட வாதங்கள் எல்லாத்தையும் கணக்கிட்டு பாக்குறப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணியும் மனோஜ் ரெண்டு பேரும் தனித்தனியா வாழ்றத விரும்புறது மனோஜோட அம்மா விஜயா தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. விஜயாவோட கட்டுப்பாட்டுல தான் மனோஜ் இருக்காரு. அதனாலதான் ரோகிணி கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னு பொய் சொல்றாரு. ரோகிணியும் உண்மையைத்தான் எல்லாமே சொல்லியிருக்காங்க மனோஜ் கிட்ட. ஆனா அதை மறைச்சு வேணும்னே நம்ம கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே விஜயா எழுந்திருச்சு சொல்றாங்க, யுவர் ஆனர் ப்ளீஸ், அவங்க சொல்றது பூரா பொய் யுவர் ஆனர், நாங்க சொல்றத கேளுங்க யுவர் ஆனர், ப்ளீஸ் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லவும், அம்மா கொஞ்சம் பேசாம உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஜட்ஜு. அத்த பேசாம உட்காருங்க அத்த, ஏதாச்சும் பேசி ஏதாச்சும் கேஸ திசை திரும்பி இருப்போம், பேசாம இருங்க அப்படிங்க. ஏண்டி உன் புருஷன் எங்கடி போனா, ஆளவே காணா, என்னமோ வித்யா வந்துருவா அப்படி இப்படின்னு ஓவரா சொல்லிட்டு இருந்தா, எங்கடி போயிட்டான் அவன் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இங்க கோர்ட்ல ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, சாட்சி எல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ இது எல்லாமே நம்ம ரோகிணிக்கு சாதகமா தான் இருக்கு. ரோகிணி பொய் சொல்ல, விஜயா தான் பொய் சொல்லியிருக்கா. அதனால டிவோர்ஸ் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே யுவர் ஆனர் அப்படின்னு சொல்றாரு. யாரா ஒருத்தர் யாடா அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது முத்து வந்துறாரு. யுவர் ஆனர் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு சாட்சி வந்திருக்கு, அதை கேட்டுட்டு தீர்ப்பு சொல்லுங்க யுவர் ஆனர் அப்படின்னு சொல்றாங்க. முத்து நீ யாருப்பா அப்படின்னு ஜட்ஜு கேக்குறாரு. மீனா எழுதிருச்சு, என்னோட ஹஸ்பண்ட் தான், இப்போ முத்துன்னு நீங்க கேட்டீங்களா அவரு தாங்க அப்படின்னு சொல்லவும், முத்துவா வாப்பா வாப்பா என்ன சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்லவும், இதோ வித்யா வந்திருக்காங்க யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா இது வித்யாவை கூட்டிட்டு வந்திருக்காரு இவரு, நீ என்னடானா வித்யாவை கடத்திட்டாங்கன்னு சொன்ன அப்படின்னு சொல்றாங்க ரோகிணியை பார்த்து. ரோகிணி வித்யாவை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. ரோகிணி பேசுறதுக்கு தடுமாறுறாங்க. ஏன்னா வித்யா எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்கல்ல, அந்த பயத்துல இருக்காங்க ரோகிணி. என்னம்மா இது ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, பதில் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க ஜட்ஜு. அது யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லும் போதே, யுவர் ஆனர் அவங்க கிட்ட அப்புறம் பேசிக்கலாம், சாட்சி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரோகிணி டப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வருது. உடனே ஜட்ஜு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, யுவர் ஆனர் என்னோட ஃப்ரெண்டு தான் வித்யா, இவ்வளவு நேரம் வித்யா வரல, முத்து வித்யாவை கூட்டிட்டு வந்திருக்காங்க, சோ மிரட்டி தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க யுவர் ஆனர், நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லும் போதே வித்யா கூண்டுல ஏறுறாங்க. யுவர் ஆனர் நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன், முத்து மிரட்டிலாம் என்ன கூட்டிட்டு வரல, இந்த ரோகிணி இருக்கா பாருங்க, இவ தான் என்னைய உண்மையை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கடத்தி வச்சுட்டா யுவர் ஆனர் அப்படின்னு சொன்னோன்னு எல்லாத்துக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. என்னமா சொல்றா அப்படின்னு ஜட்ஜு கேட்டோன்னே, ஆமா யுவர் ஆனர் என்கிட்ட எனக்கு சாதகமா தான் நீ பதில சொல்லணும், நீ எல்லாமே பொய் தான் சொல்லணும் அப்படின்னு ரோகிணி என்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டா. நானும் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கு
அதுக்கு என்ன மிரட்டுனா யுவர் ஆனர், நீ சொல்லிதான் ஆகணும்னு மிரட்டுனா. அதுக்கு என் கணவர் ரொம்ப பயந்துட்டு சரி சொல்றேன்னு சொல்லிருன்னு சொல்லிட்டாரு யுவர் ஆனர். நானும் சரி சொல்றேன்னு சொல்லிட்டேன் யுவர் ஆனர். அதுக்கப்புறம் என்ன நினைச்சேன்னா யுவர் ஆனர், உண்மையை தான் சொல்லணும், ரோகிணி சொன்ன மாதிரி பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். அந்த விஷயம் எப்படியோ ரோகிணிக்கு அதுக்கு போயிருச்சு. நானும் என் கணவரும் வண்டியில வந்துட்டு இருக்கப்போ அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. வித்யா கடத்திட்டு போய் ஒரு குடோன்ல போய் வித்யா முருகன் 2 பேத்தையும் அடைச்சு வச்சிருக்காங்க. 2-3 ரவுடி பசங்க. நம்ம முத்துவும் பாத்தீங்கன்னா வீட்டுல ஃபுல்லா வந்து தேடி பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தலையில கைய வச்சு உட்காந்துருக்கிறாரு. அப்பதான் அந்த அப்பார்ட்மெண்ட் காம்பவுண்ட் சைடுல முருகனோட வண்டி கீழே விழுந்து கிடக்கிறத பாக்குறாரு. அப்பவே புரிஞ்சுக்கிறாரு, ஓ வேற ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு முருகனுக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. அது உடனே என்ன பண்றாருன்னா முத்து, அது அபார்ட்மெண்ட் தானே, அதனால அபார்ட்மெண்ட்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறாரு. பாக்குறப்பதான் தெரியுது வித்யாவையும் முருகனையும் யாரோ ஒருத்தர் கடத்திட்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. அந்த வண்டி நம்பரை வச்சே கண்டுபிடிச்சிடலான்னு ஐடியா பண்ணி உடனே என்ன பண்றாருன்னா வண்டி நம்பரை ஜூம் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா வண்டி நம்பர் கிளியர் கட்டா தெரியுதா. அவ்வளவுதான், புடிச்சிட்டாரு பயவுல. முத்தன் என்ன பண்றாரு, ஆர்டிஓ ஆபீஸ்ல இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆபீசர் இருக்காரு. அவர்கிட்ட இந்த நம்பரை கொடுத்து ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்லி நடந்த விஷயத்த ஃபுல்லா சொன்னோன்னே அவரும் மேலதிகாரி கிட்ட பேசி இந்த நம்பர்ல யாரோடது என்ன வண்டின்னு தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சுக்கிட்டு முத்துக்கிட்டையும் கொடுத்துட்றாங்க. முத்து அந்த நம்பரை வாங்கிட்டு வந்து போலீஸ் கிட்ட இதை கொண்டு போய் நேரா கொடுத்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப அர்ஜென்ட், எனக்கு நீங்க தான் பண்ணி கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, அவர்கிட்ட தான் கொண்டு போய் முத்து கொடுக்குறாரு. கவலைப்படாத தம்பி, உனக்கு 10 நிமிஷத்துல இந்த வண்டி யாரோடதுன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு அவரும் டிராபிக் இதுல போலீஸ்ல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லும் போது பார்த்தா அப்பதான் தெரிய வருது இது ஒரு டிராவல்ஸ் வண்டின்னு தெரிய வருது. அந்த வண்டியை யாரு அந்த டிராவல்ஸ்ல இருந்து ஹையர் பண்ணதுன்னு பாக்குறப்போ சிந்தாமணி பேர்ல தான் புக் பண்ணி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருது. அது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான விஷயத்த அந்த டிராவல்ஸ் ஓனர் சொல்றாரு, எந்த வண்டியோ ஹையருக்கு நான் கொடுத்தனாலும் அதுல ட்ராக்கிங் டிவைஸ் பொறுத்து தான் நான் கொடுப்பேன். ஸோ அந்த வண்டி எங்க இருக்கு என்ன ஏதுன்னு தெரியணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட சொல்லிட்டு நான் இப்ப எங்க இருக்குன்னு பார்த்து சொல்றேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அந்த வண்டி இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தோம் அந்த டிராவல்ஸ் ஓனர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, போலீஸோட முத்துவும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போறாங்க. கில்லி மாதிரி 2 பேரும் போய் நிக்கிறாங்க. அதுவும் போலீஸ் படையோட போய் இறங்கணும்னே தெரிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க பயபுலைக ரவுடி பசங்க எல்லாரும். ஆனா அத்தனை பேத்தையும் நம்ம போலீஸ் சுத்து போட்டு புடிச்சிடுறாங்க. உள்ள போய் பார்த்த பின்னாடி தான் தெரியுது முருகன் வித்யா 2 பேத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் முருகன் வித்யாவோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு என்னன்னு கேட்கும் போது இவங்க கடத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அடிச்சு அந்த ரவுடி பசங்களை அங்கேயே கேக்குறாங்க, எவன்டா இதை பண்ண சொன்னது அப்படின்னு. அவங்க என்னன்னா ரோகிணி பேரை சொல்லிடுறாங்க, சிந்தாமணி பேரை சொல்லாம. முத்து கேக்குறாரு, இது சிந்தாமணி தானே செய்ய சொன்னது. ஐயோ அவங்க எல்லாம் செய்ய சொல்ல, இது ரோகிணி தான் செய்ய சொன்னாங்கன்னா அவங்க ஒரு விட்டு தூக்கி போட்டுறாங்க. நல்லா ரோகிணி வசமா மாட்டிக்கிட்டாங்க. இந்த கதையை ஃபுல்லா சொல்லி முடிக்கிறாங்க வித்யா. சொல்றதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு சொல்லும் போது உண்மைதான் யுவர் ஆனர் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்றாரு. கூடவே அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்திருக்காங்க, அவங்களே கூண்டுல ஏத்து அப்படின்னு சொல்றாரு ஜட்ஜு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, ஐயோ யுவர் ஆனர் இது நான்லாம் செய்ய சொல்ல யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லும் போதே அந்த கூண்டுல ஏத்துன ரவுடி பசங்கள ஒருத்தர் சொல்றாரு, என்னம்மா இப்படி போய் சொல்றீங்க, நீங்க தானே இதை செய்ய சொன்னீங்க அப்படின்னு அவரும் சொல்றாரு. யுவர் ஆனர் அதுக்கு சாட்சியம் கூட இருக்கு யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு போன் ரெக்கார்டை ஒண்ணு காமிக்கிறாரு. ரோகிணி கால் பண்ணிருக்காங்க, ஹலோ அப்படின்னு சொல்றாங்க. ஹலோ சொல்லுங்க மேடம், என்னாச்சு வித்யாவை கடத்திட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ரோகிணி பக்காவா கடத்தி குடோன்ல வச்சிருக்கோம் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படியே வச்சுக்கோங்க, கேஸ் முடிஞ்ச உடனே நீங்க அவங்கள ரிலீஸ் பண்ணிருங்க, வேற ஒண்ணும் பண்ண வேணாம், அவங்களுக்குலாம் அடிப்படாம பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிருப்பாங்க. இந்த போன் கால் ரெக்கார்டை கேட்ட ஜட்ஜுக்கு பயங்கர கோவம் வருது. என்ன கிளிக்கிறேன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா, இந்த கோர்ட்டுன்னு என்ன விளையாட்டு பொம்மை விளையாடுற இடம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு பெரிய நல்லவ மாதிரி பேசிட்டு இருந்த. யுவர் ஆனர் அது வந்து இங்க பாருமா, இது உன்னோட குரல் தான் எனக்கு நல்லா தெரியும், இது ஏஐ குரல், அது இதெல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது ஏன்னா போன் கால் பேசும்போது ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்டு, இது உண்மையான ரெக்கார்டு, எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ இனிமேல் மறைக்காத, எதுக்கும் அந்த பொண்ணை கடத்தின அப்படிங்க. யுவர் ஆனர் நான் பண்ணல யுவர் ஆனர், இவங்க ஏதோ பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் போதே பொய்யெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லி ஜட்ஜே சொல்றாரு. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் போகுது. ஆக்சுவலா கோர்ட்டுக்கு வந்த பின்னாடி அந்த ரவுடி பசங்க வித்யாவை கடத்திட்டாங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்ணி இருப்பாங்க. போன் பண்ணு கடத்திட்டேன்னு சொல்லிட்டாங்களா, அதனாலதான் போனை கட் பண்ணிட்டு முத்துவை பார்த்து அப்படி நக்கலா சிரிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. அந்த பிளாஷ்பேக் அப்படியே முடியுது. பட் நம்ம ஒண்ணு போன் பண்ணா இவன் எப்படி ஒரு ட்ரிகர் பண்ணி விட்டானே அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல இருக்காங்க ரோகிணி. அதுக்குள்ள வித்யா பாத்தீங்கன்னா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க, ஒண்ணு விடாம சொல்றாங்க. மனோஜுக்கு இந்த விஷயம் எதுவும்
எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் என்னென்ன தப்பு ரோகிணி பண்ணுனாங்களோ அந்த தப்ப ஒண்ணு விடாம கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருந்து கடைசி வரைக்கும் சொல்லிடுறாங்க. பணக்காரன்னு சொன்னது, மலேசியால அவங்க அப்பா இருக்கிறன்னு சொன்னது, அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஜெயில்ல இருக்கன்னு சொன்னது, அது எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டு அதுக்கப்புறமும் மீனா கிட்ட மாட்டப்போ அவங்க பையனோட சேர்ந்து ஏதாச்சும் பண்ணிக்குவேன்னு சொல்லி மீனாவை மிரட்டி உண்மையை சொல்லாம மறைச்சது, இது எல்லாமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டு பயங்கர ஷாக்ல இருக்காரு ஜட்ஜு. என்னம்மா நீ பொம்பளை இவ்வளோ பெரிய வில்லியா இருக்கிற? அப்பா வில்லாதி வில்லன் தான் கேள்விப்பட்டிருக்கேன், நீதாம்மா வில்லாதி வில்லியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு கண்டிப்பா ரோகிணி கிட்ட இருந்து டிவோர்ஸ் கொடுத்தே ஆகணும், அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கும் ரோகிணிக்கும் டிவோர்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம ரோகிணிய இத்தனை பொய் சொல்லி இத்தனை தப்புகள் செஞ்சு, அது மட்டும் இல்லாம கடைசியா வித்யாவை கடத்தினது முதல் கொண்டு எல்லா விஷயத்துக்கும் சேர்ந்து 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை ரோகிணிக்கு, 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை கூட சேர்த்தி 46 லட்சம் ரூபாய் அபராதமும் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்குறாரு. அப்படி 46 லட்சம் ரூபாய் அபராதம் உன்னால கட்ட முடியலன்னா நீ இன்னும் ஒரு 2.5 வருஷம் ஜெயில இருக்க வேண்டியதான், மொத்தம் 5 வருஷத்துக்கு மேல நீ ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யுவர் ஆனர் ப்ளீஸ் யுவர் ஆனர், எனக்கு ஒரு பையன் வேற இருக்கா, அவனோட லைஃப் வேற ஸ்பாயில் ஆயிரும், ப்ளீஸ் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லவும், ஏமா இதை நீ முதல்ல யோசனை பண்ணிருக்கணும், பெரிய என்னமோ ஒரு நல்லவ மாதிரி ஓவரா பில்டப் போட்டுட்டு இருந்த, கடைசியில இப்பதானே தெரியுது உன் வண்டவாள தண்டவாளத்துல ஏறின பின்னாடிதான் எல்லாமே தெரியுது, எவ்வளவு பெரிய பொய்ய சொல்லி இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் கிரைம் தெரியுமா, நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு முதல்ல நல்லா புரியுதா? யுவர் ஆனர் அது இல்ல யுவர் ஆனர், மனோஜ் மேல நான் வச்சிருந்த லவ்வாலதான், போதுமா நிறுத்து, ஒரு கெட்டவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அதுக்காக அந்த பொண்ணை அந்த கெட்டவன் கூட வாழ வச்சுக்க முடியுமா? அது மாதிரிதான் நீயும், நீ ஒரு பெண் இல்லம்மா, பெண் குலத்துக்கே அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வில்லி நீ, மனோஜ் கூட நீ வாழ்றதுக்கு தகுதியே இல்ல, உனக்கு இப்ப தீர்ப்பு கொடுத்தாச்சு, நீ பணத்தை கட்டினா 2.5 வருஷம் கம்மியாகும் தண்டனை, இல்லைன்னா நீ 5 வருஷத்துக்கு பக்கம் ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எழுதி கொடுத்துட்றாங்க. ஆக மொத்தத்துல மனோஜுக்கும் ரோகிணிக்கு டிவோர்ஸும் ஆயிடுச்சு, ரோகிணியை கைதும் பண்ணிடுறாங்க. இதுல வேற வித்யாக்கு வேற நிறைய அடிபேறப்பட்டிருக்கு. கூட்டிட்டு போனப்போ அவங்க தப்பிச்சு போகிறதுக்காக போராடுவாங்க, அப்ப வித்யாவுக்கும் அடிபட்டிருக்கும், முருகனுக்கும் வேற அடிபட்டிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு வித்யா முருகனுக்கும் அடிபட்டிருக்கு, அதுக்கான செலவுக்கான பணத்தையும் ரோகிணியவே கொடுக்கவும் சொல்லிடுறாங்க. யுவர் ஆனர் நான் சாதாரண ஒரு பியூட்டி பார்லர்ல வேலை செய்யற பொண்ணு, எங்கிட்ட அவ்வளவு காசு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி விடு, ரவுண்டா 5 வருஷமா நீ தண்டனை அனுபவிச்சுக்கோ, ஏற்கனவே ஒரு 4.5 வருஷம், இப்போ நீ அவங்களுக்கான பணத்தையும் கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்ற, அதனால ரவுண்டா 5 வருஷத்துக்கு நீ தண்டனையை அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போதே முத்து, யுவர் ஆனர் நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லுப்பா, போன்ல வந்து நின்னு கேட்க சொல்றாங்க. இல்ல யுவர் ஆனர், அது என்னன்னா இந்த பார்லர் அம்மா சாரி இந்த ரோகிணி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட பையன் கிறிஷ் இருக்கான், அவன் பாவம், அவன் என்ன பண்ணுவான், அதனால இவங்க வர்ற வரைக்கும் கிறிஷன் நாங்களே வளர்த்துக்கிட்டுமா, அவனை நல்லா நாங்க பாத்துக்குவோம் யுவர் ஆனர் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி கிட்ட கேக்குறாங்க, என்னம்மா அவங்க கிட்ட கொடுத்துடலாமா, நீ வர வரைக்கும் அவங்க வளர்த்துட்டுமா அப்படின்னு சொல்லும் போதே ரோகிணி யோசனை பண்றாங்க, எப்படியும் சிந்தாமணி அம்மா இருக்காங்க, பணத்தை பெரட்டி என்னை வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்க, அது வரைக்கும் கிறிஷுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை, முத்துவும் மீனாவும் தான் கிறிஷ நல்லா பாத்துக்குவாங்க, அதனால அவங்க கிட்டே இருக்கிறதா பெஸ்ட் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரி யுவர் ஆனர், நான் வர வரைக்கும் முத்து மீனா கிட்டேயே கிறிஷ் வளரட்டும் அப்படின்னு ரோகிணி சொல்லிடுறாங்க. எதுனாலேனா கிறிஷ் அந்த வீட்டுல வளரும் போதுதான் மனோஜ் கூட கொஞ்சம் அந்யோன்யம் அதிகம் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம ஜெயில இருந்து வந்தோடனே எப்படியும் மனோஜை மயக்கி மனோஜை நான் தனியா கூட்டிட்டு போயிருவேன், அதுக்கப்புறம் கிருஷ்ணா மனோஜ் என் அம்மா எல்லாரும் சந்தோஷமா வாழுவோம், மனோஜ் நீ எப்படியும் என் பக்கம் தான் வருவ எனக்கு தெரியும், டிவோர்ஸ் இப்ப கிடைச்சா என்ன, எப்படியும் நான் அவனை அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ரோகிணி. விஜயாக்கு தான் எல்லாம் செம்ம ஹாப்பி, என்ன அந்த கிருஷ கூட்டிட்டு வரதா விஜயாவுக்கு பிடிக்கல, சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இதை முதல்ல சந்தோஷத்தை கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. விஜயாவும் கோர்ட்டும் கலைஞ்சிருது. அதுக்கப்புறம் ரோகிணிய கூட்டிட்டு போறாங்க ஜெயிலுக்கு. அப்போ மனோஜ் நின்றுட்டு இருக்காரு. மனோஜ் கிட்ட நான் ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட வந்து தனியா பேசுறாங்க. நீ என்னதான் சொன்னாலும் என்னைய உனக்கு ரொம்ப பிடிக்கும் மனோஜ், எனக்கு நல்லாவே தெரியும், நீயே வந்து என் கூட சேர்ந்து வாழ்வ பாரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் முடியாது போப்போ அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. ஆனா மனோஜ் மனசுக்குள்ள ரோகிணி மேல இன்னும் லவ் இருந்துட்டு தான் இருக்கு. சோ மனோஜ் ரோகிணி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. வித்யாவுக்கு அடிபட்டு இருக்கு, அதெல்லாம் பார்த்த மீனா சொல்றாங்க, சாரி வித்யா, உங்க எங்கனாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முருகன் சொல்றாங்க, பரவாயில்ல விடுங்க, ஒருத்தரை ஒரு கெட்டவங்க கையில இருந்து காப்பாத்திருக்கோம்ல, அதுவே சந்தோஷம் தான், இதென்ன சின்ன அடி தானே, எங்க 2 பேத்துக்கும் சரியாயிரும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே முத்து வராரு.
சடா முருகா, உங்க 2 பேத்துக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லவும், "அண்ணே எப்படியும் நீங்க வந்து காப்பாத்துவீங்கன்னு தெரியும் அண்ணே. செம்மண்ணா சூப்பரா வந்து காப்பாத்துனீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முருகன். வித்யா சொல்றாங்க, "எனக்கு இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு மீனா. எப்படியோ உண்மைய சொல்லிட்டேன். என் வாழ்க்கை இனி நல்லா இருக்கும்." இவளோட உண்மையெல்லாம் மறைச்சது எனக்கு ரொம்பவும் கவலைப்பட்டுட்டு இருந்தேன் மீனா. ஏன்டா இந்த உண்மையெல்லாம் மறைச்சோம், எப்படியாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். இது எனக்கு ஒரு வாய்ப்பு தான். ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா விஜயா வர்றாங்க. மனோஜை கூப்பிட்டுட்டு வர்றாங்க. வித்யாக்கு விஜயா தேங்க்ஸ் சொல்றாங்க. "நீ மட்டும் இதை வந்து சொல்லலாம், மனோஜுக்கு டிவோர்ஸே கிடைச்சிருக்காது. ரொம்ப தேங்க்ஸ்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் மனோஜ், நீ கவலை விடுறா. அவ ஜெயில இருந்து வர்றதுக்குள்ள இல்ல அவ வர்றதுக்குள்ள இல்ல, அவ வர்றதுக்கு 5 வருஷம் ஆகும். உனக்கு இன்னும் 1 மாசம் 2 மாசத்துலயே வேற ஒரு நல்ல பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா மனோஜ்" அப்படின்னு சொல்றாங்க. வித்யாவும் சரி சரிம்மா அப்படின்னு சொல்றாரு. "என்னடா சரி சரின்னு இப்படி சோகமா சொல்லிட்டு இருக்க, நல்லா சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா" அப்படின்னு மனோஜும் சொல்றாரு. இருந்தாலும் மனோஜுக்கு உள்ளுக்குள்ள ரோகிணி ஜெயிலுக்கு போனது ஃபீலாக தான் இருக்கு. இப்ப சந்தோஷமா விஜயா ஹாப்பியா வீட்டுக்கு போறாங்க. மீனா, முத்து, அதுக்கப்புறம் வித்யா, முருகன் எல்லாம் ஒரு கார்ல கிளம்பி போறாங்க. விஜயாவும் மனோஜும் ஒரு கார்ல கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. அண்ணாமலை கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அண்ணாமலை ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. தப்பு செஞ்ச பொண்ணு அவ நம்ம வீட்டுக்கு வேண்டாம், நல்ல வேலைக்கு டைவர்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இப்படிதான் இந்த எபிசோடு நகரும்னு நினைக்கிறேன்.